இயற்கையை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் இயற்கையை பார்க்கணும். நீங்கள் இப்போ நமது சிந்தனையை நமது எண்ணங்களை எது தீர்மானிக்குது அப்படின்னா நமது பார்வை, நாம் கேட்குற ஒலிகள், இதுதான் தீர்மானிக்குது. நாம் எதை தொடுறோம், எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எந்த மாதிரியான சத்தங்களை கேட்குறோம், இதுதான் நமது சிந்தனைகளை தீர்மானிக்கிறது. அப்போ நம்ம இயற்கையை பார்க்கணும். இந்த மரங்கள் பசுமையை பார்க்கணும், இந்த பறவைகளோட ஒலிகளை கேட்கணும். இந்த இயற்கையின் சத்தங்கள் அதெல்லாம் நமது வாயிலிருந்து வர்ற சத்தம்லாம் இயற்கையான சத்தங்கள். பறவையின் ஒலிகள், மிருகங்களின் அதாவது விலங்குகளின் சத்தங்கள், பூச்சிகளோட சத்தங்கள், இந்த மரங்களோட இலைகள் சலசலக்கிற ஓசைகள், அப்புறம் மனுஷங்க பேசுகிற பேச்சு அதோட சத்தம், இதெல்லாம் நம்ம மனசில் இயற்கையான எண்ணங்கள், இயற்கையை பற்றிய எண்ணங்கள். இதெல்லாம் இயற்கை பற்றிய சிந்திப்பதற்கு இதெல்லாம் உதவி செய்யும். நாம் பார்க்குற காட்சி பசுமையாக இருக்கணும். இப்போ நகரங்களில் போகிறோம் அப்படின்னா அங்கே பார்த்திங்கன்னா காரு, பஸ்ஸு, அப்புறம் அல்லது நகரங்களில் இல்லாமல் இப்போ நம்ம எங்கே போனாலும் ரேடியோவில் பாட்டு கேட்குறது, இதெல்லாம் செயற்கையான ஒலி. ரேடியோவில் பாட்டு கேட்குறோம்ல, அது மாதிரி டிவி பார்க்குறது, இதெல்லாம் செயற்கையான காட்சிகள். டிவியில் வர காட்சிகள் எல்லாமே, திரைப்படம் பார்க்குறது, இதெல்லாம் செயற்கையான காட்சி. அதில் வர சத்தங்கள் செயற்கையான சத்தங்கள். அதனால் நம்முடைய சிந்தனையும் என்னவாகும் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம அடிக்கடி மொபைல் ஃபோனு பார்க்குறோம், அல்லது டிவியை பார்க்குறோம், அல்லது நம்ம வெளியில் காரு சர்ரு புருன்னு ஆர்ன் அடிக்கிற சத்தம், இந்த இரைச்சல்கள், இது எல்லாமே நம்முடைய சிந்தனையவே மாற்றிடும். நாம் எதை பற்றி சிந்திக்கிறோம், நம்முடைய சிந்தனைகள் செயற்கையான சிந்தனைகளாக அது மாறிவிடும். நம்ம சிந்தனைகளில் இயற்கை பற்றிய சிந்தனைகள் ஏற்படாது. ஏன்னா நம்ம கேட்குற ஒலிகள், சத்தங்கள், அப்புறம் பார்க்குற காட்சிகள், இது எல்லாமே செயற்கையானதாக இருக்குது. அதனால் நம்முடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எல்லாமே நினைவுகள், கற்பனைகள், கனவுகள் எல்லாமே செயற்கையானதாக மாறிவிடும். அதனால் நம்முடைய சிந்தனைகள் தீர்மானிக்கிறது. அதனால் இந்த ஒலி மாசு அப்படிங்கிறது மனசில் அமைதி ஏற்படுவது, அமைதியின்மை ஏற்படுத்து. செயற்கையான ஒலிகள் அனைத்தும் அமைதியின்மையை ஏற்படுத்தும். மனசில் அமைதியை எது ஏற்படுத்தும்னா இயற்கை பற்றிய சிந்தனைகள், கற்பனைகள், நினைவுகள், எண்ணங்கள், அதுதான் மனசில் அமைதி ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்திற்கு அதுதான் வழிவகுக்கும். செயற்கையான இந்த இரைச்சல்கள், அப்புறம் டிவி சத்தங்கள், மொபைல் ஃபோனில் வர்றது ஆடியோ, இதெல்லாம் பஸ்ஸு சத்தங்கள், கார் போகிற வர சத்தங்கள், இதெல்லாம் செயற்கையான சிந்தனைகளை, எண்ணங்களை, மனசில் அமைதியின்மையை ஏற்படுத்தும். செயற்கையானது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தாது. நம்ம செயற்கையான எண்ணங்கள், செயற்கையான கற்பனைகள், செயற்கையான கனவுகள், இதெல்லாம் உடல் ஆரோக்கியத்திற்கு உதவாது. அதனால் நம்முடைய எண்ணங்களை, கனவுகளை, சிந்தனைகளை எது தீர்மானிக்குதுன்னா நாம் பார்க்குற காட்சிகள், நாம் எதை கேட்குறோம், நம்ம கேட்குற சத்தங்கள். நீங்கள் இயற்கையான சத்தங்களை கேட்டீங்க. இயற்கையான சத்தங்கிறது என்னென்னா மனுஷங்க வாயிலேருந்து வர சத்தம், அப்புறம் பறவைகளோட ஒலிகள், அப்புறம் மலைச்சாரல், மழை பெய்யும் போது சத்தம் கேட்குதில்ல, அது காற்றின் ஒலி, காற்று வீசும்போது ஒரு சத்தம் கேட்குதில்ல, அதெல்லாம் இயற்கையான சத்தங்கள், இயற்கையான காட்சி. இந்த வானத்தை பார்க்குறீங்க, மரங்களை பார்க்குறீங்க, பசுமையான மரங்களை பார்க்கிறீர்கள், ஏரியை பார்க்கிறீர்கள், பறவைகளை பார்க்கிறீர்கள், இதெல்லாம் இயற்கையான அதன் ஒலிகள், தண்ணி சலசலக்கிற ஓசை, இதெல்லாம் இயற்கையான ஓசை. இந்த ஓசை நமது மனதில் இயற்கையான எண்ணங்களை, கற்பனைகளை, சிந்தனைகளை ஏற்படுத்தும். இதுதான் இயற்கையை பற்றி நீங்கள் யோசிக்கணும்னா இயற்கையோடு வாழணும். அப்போ தான் நீங்கள் இயற்கையை பற்றி யோசிப்பீங்க. நீங்கள் இந்த ஒரு நகரங்களில் வசித்து கொண்டு எப்போவும் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கை இருக்குது, நகரங்களில் வசிக்கிறீர்கள் அப்படின்னா அங்கே சத்தங்கள், ஒரே தொழிற்சாலை சத்தம், அல்லது காருக்கெல்லாம் போகிற வர சத்தம், இதெல்லாம் உங்களுக்கு அப்போ உங்களால் இயற்கையை பற்றி யோசிக்க முடியும். ஏன்னா இது எல்லாமே செயற்கையான, நீங்கள் பார்க்குற காட்சி, வான உயர்ந்த கட்டடங்கள், இது எல்லாமே செயற்கையாக சிந்திப்பதற்கு உங்களுக்கு வழிவகுக்கும். அதனால் நம்ம சிந்தனையை தீர்மானிப்பது நாம் எதை பார்க்குறோமோ, நம்முடைய காட்சி, நம்ம எந்த மாதிரியான காட்சிகளை பார்க்குறோம், இயற்கையான காட்சியா செயற்கையான காட்சியா, அதிகமாக நாம் எதை பார்க்கிறோம், அதிகமாக எந்த ஒலிகளை நாம் கேட்கிறோம், இதெல்லாம் நமது சிந்தனை செயற்கையாகவும் அல்லது இயற்கையை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் செயற்கையை பற்றி சிந்திப்பதற்கும் இந்த நாம் பார்க்குற காட்சி, கேட்கிற ஒலி, இதுதான் தீர்மானிக்குது நாம் எதை அதிகமாக தொடுகிறோம். அப்படிங்கிற மாதிரி இயந்திரங்களை தொடுகிறோம், வண்டி ஓட்டுறோம், கார் ஓட்டுறோம், டிவி, மொபைல் ஃபோனை டச் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் செயற்கையான தொடுதல்கள். அதனால் நம்முடைய ஐம்புலன்கள் எதனுடன் தொடர்பு கொள்கிறது, செயற்கையானவற்றையா அல்லது இயற்கையானவற்றையா? நமது ஐம்புலன்கள் கண்ணு, காது, மூக்கு, வாசனை, இதெல்லாம் எதோடு தொடர்பு கொள்கிறது? இயற்கையோடு தொடர்பு கொள்கிறதா? இயற்கையான வாசனையை சுவாசிக்கிறதா? சென்ட்டெல்லாம் போட்டுப்பாங்க, சர்ரு பொருள்னு சென்ட்டு போட்டு அடிச்சுக்கிறது, அந்த ஸ்மெல்லு இருக்கும், செயற்கையான வாசனை இது.
அது செயற்கையான சிந்தனையை தான் அது உருவாக்கும். சென்ட் அடிச்சுக்கிறது, அந்த மாதிரி சென்ட் அடிக்கிறது, அல்லது காட்சிகள், வானுயர்ந்த கட்டடங்கள், இரைச்சல்கள், காரு போகிறது, அப்புறம் டிவி சத்தம், இதெல்லாம் செயற்கையான எண்ணங்களை உருவாக்கும். இயற்கையை பற்றி யோசிக்கவே இது தடுத்து விடும். அதனால் நம்முடைய சிந்தனைகள் எவ்வாறு தீர்மானிக்கக்கூடியது? இயற்கையை பற்றி சிந்திப்பதற்கும் செயற்கையை பற்றி சிந்திப்பதற்கும் நாம் எதனுடன் தொடர்பு கொள்கிறோம், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம், அதுதான் தீர்மானிக்குது. எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில், எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த உலகம்தான் நமது சிந்தனையை எல்லாத்தையும் தீர்மானிக்குது. சிந்தனையை, எண்ணங்களை, கனவுகளை, கற்பனைகளை அதுதான் தீர்மானிக்கிறது. நமது எண்ணங்கள் தான் நமது வாழ்க்கையும் தீர்மானிக்குது. செயற்கையோடு தொடர்பு கொண்டால் நமது கனவுகள் எல்லாமே செயற்கையை பற்றியதாக இருக்கும். செயற்கையான வாழ்க்கையில் தான் நம்ம இருப்போம், வாழணும்னு ஆசைப்படுவோம். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையான உலகம். இயந்திர அறிவியல் உலகம் இயற்கையான உலகம் கிடையாது, செயற்கையான விதிமுறை. எல்லாமே செயற்கையான விதிமுறை தான் இங்கே கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ செயற்கையாக சிந்திக்கணும். மக்களுடைய எண்ணங்கள், கனவுகள், கற்பனைகள், சிந்தனைகள் எல்லாமே, செயல்பாடுகள் எல்லாமே செயற்கையாக இருக்கணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்க முடியும், இங்கே வாழ முடியும். அதுக்காக தான் இப்போ இந்த பள்ளிக்கூடம்லாம் புத்தகத்திலேருந்து படிக்கிறோம், ஒரு கதை புத்தகத்தை படிக்கிறோம், இல்லை ஒரு கருத்து சார்ந்த புத்தகத்தை படிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் செயற்கையாக சிந்திப்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. இந்த புத்தகங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இவை எல்லாமே செயற்கையாக சிந்திக்க வேண்டும், செயற்கையாக கனவுகள் காண வேண்டும், செயற்கையான கற்பனைகள், செயற்கையான செயல்பாடுகள். அதற்கு இந்த புத்தகங்கள் படிக்கணும். அதுக்கு தான் பள்ளிக்கூடம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. பள்ளிக்கூடம் என்பது இயற்கையாக சிந்திப்பதற்கு உங்களுக்கு பள்ளிக்கூடம் தேவையில்லை, புத்தகங்கள் தேவையில்லை. செயற்கையாக சிந்திப்பதற்கு செயற்கையான எண்ணங்கள், கற்பனைகள், கனவுகள் இதையெல்லாம் வரவழைத்துக் கொள்வதற்கு இந்த செயற்கையான அந்த புத்தகங்கள் என்பது தேவைப்படுகிறது. பள்ளிகள், கல்லூரிகள் என்பது தேவைப்படுகிறது. அதன் மூலம் இந்த செயற்கையான உலகை உருவாக்க முடியும். அதன் மூலம்தான் உருவாக்க முடியும். புத்தகங்களை படித்துக்கொண்டு இயற்கையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்கிற ஆசை அது முரணான ஆசை, அது முரண்பாடான ஆசை. அது புத்தகத்தை படித்துக்கொண்டு இயற்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். இயற்கையை பற்றி நீங்கள் புத்தகத்தில் படிச்சிங்கன்னா அதுவும் செயற்கையான சிந்தனையாக தான் இருக்கும். இயற்கையை பற்றிய செயற்கையான சிந்தனையாகத்தான் அது இருக்கும். இயற்கையை பற்றி சிந்திக்கணும்னா இயற்கையான உண்மையான ஒலிகள், நிஜ ஒலிகள், போலித்தனம் இல்லாத அந்த உண்மையான ஒலிகள். இப்போ பாட்டு, ரேடியோலாம் கேட்குறோம், அதெல்லாம் செயற்கையான ஒலிகள். அந்த சத்தம் எல்லாமே செயற்கையான ஒலிகள். உண்மையிலேயே நம்ம கேட்குற அந்த ஒருத்தர் பாடுறாரு, அதை கேட்குறதெல்லாம் இயற்கையாக சிந்திப்பதற்கு உதவும். அதை கேட்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும். இயற்கையாக நாம் நேரடியாக நமது கண்களால் பார்க்க வேண்டும். தொலைக்காட்சி பெட்டி, மொபைல் ஃபோன் இதிலெல்லாம் விடுபட்டு, புத்தகங்கள் இதிலெல்லாம் படிப்பதிலிருந்து விடுபட்டு இயற்கையை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும். அப்போ தான் இயற்கையை பற்றி நேரடியாக சிந்திக்க முடியும். இயற்கையை பற்றிய ஒரு நேரடியான சிந்தனை, இயற்கையை பற்றிய ஒரு சிந்தனை. அதற்கு நேரடியாக நாம் இயற்கையை, நமது ஐம்புலன்களோடு இயற்கையுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்.